இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. எப்படியோ ஒரு வழியா ஹாசினி கண் முழிச்சிடுறாங்க. ஹாசினி பிரெக்னண்டா இருக்க விஷயம் ஹாசினிக்கு தெரிய வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸ்ரீஜா வயித்துல இருக்க குழந்தைதான் தாராவை காக்க போற கவசம்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொல்லிட்டாங்க. அதனால ஸ்ரீஜாவை தாங்குன்னு தாங்குறாங்க. தாரா ஸ்ரீஜாவோ வயித்த கலக்கிட்டு இருக்காங்க. இத பத்திய டீட்டெயிலான ரிவ்யூ இப்ப நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாசினி ஒரு வழியா கண்ணு முழிச்சிடுறாங்க. அப்போ மாறின்னு தான் புலம்பிட்டு இருக்காங்க. அத நர்ஸ் கேட்டுட்டு பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. மாறின்னு தான் கூப்பிடுறாங்க. நீங்க எல்லாம் போய் பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயே வந்து தாரா சங்கரபாண்டி 2 பேர் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் போய் நம்ம ஹாசினிய பார்க்க போகும்போது, அக்கா நம்ம வந்தது யாருமே கவனிக்கல, போனதும் கவனிக்கல, அதனால இப்ப போய் இந்த கோஷ்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சங்கரபாண்டி சரி வான்னு சொல்லிட்டு தாரா சங்கரபாண்டி 2 பேரும் போறாங்க உள்ள. மாரிய பார்த்தோன்னே, மாறி உனக்கு ஒண்ணுங்களே மாறி, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. அக்கா ஹாசினி கேட்டோடனே மாறி சொல்றாங்க, அக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏக்கா நான் உங்களை போகத்தானே சொன்னேன், நீங்க எதுக்குக்கா திரும்பவும் வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் ஹாசினி சொல்றாங்க, நான் ஒரு உசுறு, நீ இன்னொரு உசுரை சுமந்துகிட்டு இருக்க, உன்னை எப்படி மாறி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சங்கரபாண்டி சொல்றாரு, பாத்தீங்களா சிஸ்டர், இவன் என்ன பேசிட்டு இருக்கா பாருங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரியே அப்படி பாசமாலேயே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம மாறி சொல்றாங்க, அக்கா நீங்க ஒரு உசுறு இல்ல 2 உசுறு, நீங்க இப்போ கர்ப்பமா இருக்கீங்க, நீங்க மயக்கத்துல இருக்கப்போ டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷமாயிருது ஹாசினிக்கு. சுஜாதா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ ஸ்ரீஜா சரி மாறி ஹாசினி எல்லாருமே பிரெக்னண்டா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போதே தூக்கி வாரி போடுது ஸ்ரீஜாக்கு. ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா மாதிரி அந்த ஜாஸ்மினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹாசினி. அக்கா அவ நமக்காக தீய பத்த வச்சா பாத்தீங்களா, அதுலயே விழுந்து செத்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க மாறி. அதுக்கப்புறம் அரவிந்த் வந்து ஹாசினி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. சங்கரபாண்டி இவன் என்னடா திருந்திட்டானா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஜாஸ்மின் உன்னை கொல்லவே பாத்திருக்கா பாரு ஹாசினி, அவளுக்கான தண்டனையை கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹாசினி சொல்றாங்க, அழாதீங்க, அந்த ஜாஸ்மின் கூடிய இந்த கெட்டது எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்குங்க, நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க, நமக்காக இல்லைனாலும் ஏன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்காகனாச்சு நீங்க நல்லவரா வாழ பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. தாரா கூப்பிடுறாங்க ஹாசினி அப்படிங்க. அத சொல்லுங்க அப்படின்னு ஹாசினி சொல்றாங்க, ஏன் வயித்துல நீ பால வாத்துட்ட ஹாசினி, உனக்கு அப்புறமா வந்த மாறி ஸ்ரீஜா எல்லாம் வாயு வயிறுமா இருக்காங்க, உன் வயித்துல ஒண்ணுமே தங்கலையேன்னு சொல்லி நான் கண்டபடி உன்னை பேசியிருக்கேன், அது எல்லாத்தையுமே நீ மனசுல வச்சுக்காத, உங்ககிட்ட பேசுனது எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது இதெல்லாம், நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். டே அரவிந்த், ஹாசினிய நல்லபடியா பொறுப்பா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, சூர்யாவை பார்த்து கத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்றாங்க. தாரா ஓகேமா சரிமா அப்படின்னு சொல்றாரு அரவிந்த். மாறி சொல்றாங்க, அக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல 3 குழந்தைங்க பிறக்க போகுது, வரிசையா பிறக்க போகுது, எல்லாம் சந்தோஷமா விளையாட போகுது அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. ஐயோ அதை பாக்குறதுக்கு நீங்க எங்க உயிரோட இருக்க போறீங்க அப்படின்னு சங்கரபாண்டி தாராவை பார்த்து சொல்றாங்க. தாரா அப்படியே முறைக்கிறாங்க, உண்மை சொன்னா நீங்க எங்க ஒத்துக்க போறீங்க அப்படின்னு பேசாம இருந்துக்கிறாரு. மாறி ஹாசினியோட வயித்தை தொடுறாங்க. முதல் குழந்தை தான் தங்காம போயிடுச்சு, இந்த குழந்தை நாச்சு தங்கணும் சமயபுரம் மாரியம்மா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. மாறி அப்படி மொட்டை மாடியில அங்கே இங்கே நடந்துகிட்டு இருக்காங்க. அங்க வர்றாங்க ராசாத்தி அக்கா. ராசாத்தி அக்கா, ரொம்ப நன்றி ராசாத்திக்கா, என்னையும் குழந்தையும் காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராசாத்தி சொல்றாங்க, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா என் குடும்ப வாழ்க்கையவே அவ கெடுத்தவ, என் குழந்தைய எங்கிட்ட இருந்து பிரிச்சவ, என் அண்ணனையும் பொண்ணவ, அதே மாதிரி என் பொண்ணை எப்படியும் என் அக்கா கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்த்திட்ட, அதுக்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது மாதிரி. அடுத்தது சூர்யா ஹாசினி அண்ணா இருக்காருல, அவர் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. நல்ல வேலைக்கு ஹாசினி தோல்ல இருந்த குண்டை எடுத்தாச்சு, இப்போ உன்னால ஹாசினி நல்லா இருக்கா அப்படின்னு சூர்யா சொல்றாங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சூர்யா சொல்றாரு, நன்றியை டபுளா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற சூர்யா அப்படின்னு கேக்குறாரு. ஹாசினி உயிரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ஒரு நன்றி, அடுத்தது ஹாசினி வயித்துல இன்னொரு உயிரை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு பயங்கர சந்தோஷமாயிராரு ஹாசினியோட அண்ணா. விக்ரமுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஃபர்ஸ்ட் குழந்தை தான் தங்காம போயிடுச்சு, இந்த குழந்தைதாச்சும் தங்கணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் விக்ரம் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததே ராசாத்தியை காமிக்கிறாங்க. ராசாத்தி சொல்றாங்க, ஜாஸ்மினை கொல்லனால மட்டும் உன் குழந்தைக்கு ஆபத்து இல்லைன்னு மட்டும் நினைக்காத மாதிரி, தாரனால கண்டிப்பா ஆபத்து வரதா செய்யும், எல்லா ஆபத்தையும் கடந்து உன் வயித்துல இருக்க குழந்தை பத்திரமா பிறக்கணும், தேவி அம்மா தானே உன் வயித்துல வந்து குழந்தைய பிறக்க போறாங்க, ஆமாக்கா தேவி அம்மாவே சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மாறி, உன் அத்தையே வந்து வயித்துல வந்து பிறக்கிறது பெரிய வரம் மாதிரி, என்ன மாதிரி உன் முகத்துல சந்தோஷத்தவே காணோம், இல்லக்கா எனக்கு அந்த ஜாஸ்மின் ஞாபகமாவே இருக்குக்கா, ஜாஸ்மின் நல்லபடியா வாழுவா திருந்திருவான்னு சொல்லிட்டு நான் முருகன் மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சேன், முருகன் மாமா இப்ப ஊருக்கு போயிருக்காரு, நான் வந்த பின்னாடி அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலக்கா மாதிரி, எல்லாமே விதிப்பதுதான் நடக்கும் மாதிரி, ஜாஸ்மின் கெட்டத்துல போய் அடைஞ்சிட்டா, எல்லாமே நல்லதுக்கு தான் மாறி. மாறி என்ன உதவி கேட்டாலும் சரி நீ வந்து என்ன கூப்பிடு, நான் எப்பயுமே உனக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடறாங்க ராசாத்தி. அடுத்தது சூர்யாவை காமிக்கிறாங்க. சூர்யா சொல்றாங்க,
பிரச்சனை தீர்ந்துச்சு. ஜாஸ்மின் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே முடியல. அந்த போட்டோல இருக்க லேடி யாருன்னு தெரியல. போட்டோல இருக்கிறது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் சூர்யா, இல்லைன்னா அந்த லேடியால மாறி வயித்துல இருந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே விக்ரம், நான் ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு வந்தோடனே நான் எல்லா விஷயத்தையும் கேட்கறேன். ஓகே சூர்யா, நானும் என் டிபார்ட்மெண்ட் மூலியமா கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு விக்ரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாராவை காமிக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷமா கையில ஒரு மஞ்சப்பை வேற வச்சிருக்காங்க. ஸ்ரீஜா ஸ்ரீஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சங்கர்பாண்டி வராரு. ஸ்ரீஜா ஸ்ரீஜா வா வா அப்படின்னு வரா. அத்தன் வேகமா படியில இருந்து வர்றாங்க. நில்லு நில்லு அப்படின்னு சொல்றாங்க. தாரா, என்னாச்சு அத்தன், நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிதான் நான் வேகமா வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. படியில இருந்து நடந்து வராம அப்படின்னு பிளைட்லயாக்கா வருவா அப்படின்னு கேக்குறாரு சங்கரபாண்டி. டேய் நீ கொஞ்சம் பேசாம இரு, குடுக்குடுலாம் ஓடி வரக்கூடாது, மெதுவா நீ வரணும் சரியா அப்படிங்கிறாங்க. ஓ புரிஞ்சு போச்சு மாசமா இருக்கிறத மறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க சங்கரபாண்டியன். நடக்கிறதே அடிமேல அடி வச்சுதான் நடந்து வரணும், எங்க இப்ப அடிமேல அடி வச்சு நடந்து வா அப்படின்னு சொல்றாங்க தாரா. அப்ப நடத்து வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு சங்கரபாண்டி. பரவாயில்ல அப்படின்னு தாரா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இது எங்க போய் முடியும்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க ஸ்ரீஜா. அதுக்கப்புறம் மெதுவா கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு, நான் இப்பதான் உன் ஜாதகத்தையும் தினேஷ் ஜாதகத்தையும் கொண்டு போய் காமிச்சேன். உன் வயித்துல பிறக்க போற குழந்தைதான் என் உயிருக்கே கவசமா இருக்க போகுதாமா அப்படின்னு ஜோசியர் சொன்னாரு. அப்படின்னு இல்லாத குழந்தைக்கு எப்படிரா இந்த ஜோசியர் பதில் இது சொல்லியிருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா. என் உயிருக்கு பாதுகாப்பா இருக்க போற பேர குழந்தை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க தாரா. சரிங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீஜா. என்ன ஒரு இது பாருங்க சிஸ்டர், மாறி வயித்துல பிறக்க போற குழந்தைனால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, ஆனா என் மக ஸ்ரீஜா வயித்துல பிறக்கிற குழந்தைனால உங்க உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது தாரா, கொஞ்சம் நீ வாய மூடு. மாறி வயித்துல பிறக்கிற குழந்தை எப்படி என் பேர குழந்தையாகும், அது தேவியோட பேர குழந்தை அப்படின்னு சொல்லும் போதே மைண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்கு சங்கரபாண்டிக்கு. அந்த தேவி தான் குழந்தையா பிறந்து உன விக்கெட் வாங்க போறா, அது தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற. தினேஷ் என் மகன் என் ரத்தம், அதனால ஸ்ரீஜா வயித்துல இருக்க குழந்தைதான் என்னோட பேர குழந்தை, என் ரத்தம் தான் என்னை காப்பாத்தணும் அந்த ஜோசியரே சொல்லிட்டாரே அப்படின்னு. கரெக்ட் தான் சிஸ்டர் அவங்க சொன்னது. இங்க ஸ்ரீஜா நீ முன்னாடி மாதிரி எல்லாம் இருக்க கூடாது, என் உயிரை காப்பாத்த போற பேர குழந்தை உன் வயித்துல இருக்குது, அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் புரியுதா அப்படின்னு தாரா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த ஜோசியர் எதுக்கு என் குழந்தைய சொன்னா, அதே இது ஹாசனோட குழந்தைய சொல்லியிருந்தா கூட நம்ம தப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, என்ன ஸ்ரீஜா நான் பாட்டுல பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க தாரா. புரியுதாமா அப்படிங்கிறாங்க. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா. சங்கரபாண்டி, இனிமேல் நீ தான் ஸ்ரீஜாவை பத்திரமா பாத்துக்கணும், அவ சாப்பிடறாளா இல்லையா தூங்குறாளா என்ன ஏது நீ தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றாரு சங்கரபாண்டியும். ஏமா ஸ்ரீஜா நீ ஜூஸ் சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லத்த அப்படின்னு ஸ்ரீஜா சொல்றாங்க. வேண்டாத்த பசிக்கலத்த அப்படிங்கிறாங்க. என்னமா இது இந்த மாதிரி நேரத்துலதான் ஃப்ரெஷ் ஜூஸா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வயித்துல இல்லாத குழந்தைய இருக்குதா நினைச்சுக்கிட்டு, செல்லக்குட்டி இருங்க நான் போய் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா சொல்றாங்க. ஆமா நீ என்ன இப்படி திருத்தன்னே முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி கேக்குறாரு. ஸ்ரீஜாவை பார்த்து ஐயோ என்னடா சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணும் போது, ஏ பாண்டி இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் இருப்பாங்க, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கல்யாணம் ஆயிருந்தா தானே எனக்கு தெரியும், இருங்க சிஸ்டர் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா கூட சங்கரபாண்டி அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் எப்படி சமாளிப்பேன், இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இது என்னடா புது தலைவலியா இருக்கே அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க ஸ்ரீஜா. அடுத்ததே காலையில ஆயிருது. சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு போட்டிருக்காங்க. தேவி அம்மா போட்டோ முன்னாடி தீபத்தை ஏத்திட்டு மாறி கும்பிட்டு இருக்காங்க. தேவி அம்மா நீங்க நினைச்ச மாதிரியே இன்னும் 5 மாசத்துல நீங்க எனக்கு குழந்தைய வந்து பிறக்க போறீங்க, நாங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு இருக்காங்க. மாரிக்கு கொஞ்சம் வயிறு பெருசா இருக்குங்க. அப்ப வந்து சூர்யா வர்றாரு. மாரி நம்ம கிளம்பலாமா, ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ வந்துருச்சு போலாம் அப்படிங்கிறாங்க. போலான்னு சொல்லி கிளம்பும் போதே அப்படின்னு சவுண்ட் போடுறாங்க. என்னாச்சு மாரி அப்படின்னு கேக்குறாரு சூர்யா. இல்ல என் வயித்துல இருக்க குட்டி தேவி அம்மா உதைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அம்மா உதைக்கிறாங்களா, ஒரு நிமிஷம் இரு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயித்துல காத்த வச்சு என்னம்மா இப்படி மாரிய உதைக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து ஏதோ பேசுற மாதிரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாரி நீ பொய் சொல்ற, வயித்துல இருக்க தேவி அம்மா உதைக்கலையாமா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, என் ஆசை மருமகளை நான் எப்படி உதைப்பேன், சந்தோஷமா கைய கால ஆட்டிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மாரி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.